Well, to remind us of exactly what we are missing, our next segment brings this theme to life. We have a group of energetic boys from grades 1 to 5 ready to discuss the beauty of nature, a great blessing of Allah. In Tamil it goes like, Iyarkai Allahvin Arukkodai. You know, Hannan, I'm curious to see if they can convince us to put our phones away for more than 5 minutes. Let's welcome our young stars for the Tamil conversation. Over to you, boys. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Wa alaikum assalam wa rahmatullahi wa barakatuh. நண்பரே, என்ன பெரிய யோசனையில் இருக்கிறீர்கள்? நான் சில விதைகளை விதைத்தேன், ஆனால் ஒன்றுமே முளைக்கவில்லை. தண்ணீர் ஊற்றினேன், சூரிய ஒளியும் தேவையான வெப்பத்தையும் வழங்கினேன், ஆனாலும் என்ன காரணம் என்று தெரியவில்லை. என்னதான் தண்ணீர், ஒளி, வெப்பம் போன்ற எல்லா நிபந்தனைகளும் இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனின் கட்டளை இல்லாமல் ஒரு விதை கூட முளைக்காது. ஆமாம், சரிதான். இதை பற்றி அல்லாஹ் சூரா அபஸவில் கூறுகிறான். அன்னா ஸபப்னல் மாஅ ஸப்பா ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وعبا متاعا لكم ولأنعامكم. சூரா அல் அபஸ ஆயா 25-32. அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக நாமே மலையை நன்கு பொழிய செய்கிறோம், பின் பூமியை பிளப்பதாக பிளந்து பின் அதிலிருந்து வித்தை முளைப்பிக்கிறோம். திராட்சைகளையும் புட்பூண்டுகளையும் ஒலிவ மரத்தையும் பேர்ச்சையையும் அடர்ந்த தோட்டங்களையும் பழங்களையும் தீவனங்களையும் இவையெல்லாம் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக விளைவித்தோம். சூரா அல் அபஸா ஆயா 25-32. உயிர் கொடுத்து வளர் செய்வது அல்லாஹ் ஒருவன் தான். அவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடைபெறாது. அல்லாஹ் இயற்கையை மனிதர்களுக்கு ஒரு பெரிய அருளாக படைத்துள்ளான். நம்மை சுற்றியுள்ள வானம், பூமி, மரங்கள், விலங்குகள், நீர், காற்று அனைத்தும் அல்லாஹ்வின் அருளின் அடையாளங்களாகும். இயற்கை நமக்கு எண்ணற்ற வளங்களை வழங்குகிறது. உணவு, தண்ணீர், காற்று இவை உயிர் வாழ்விற்கு அடிப்படை. மருத்துவ குணமுள்ள தாவரங்கள் நோய்களை குணப்படுத்த, அழகான நிலப்பரப்புகள் மன அமைதிக்கு, வளங்கள் வாழ்க்கை நடத்த. குர்ஆனில் இயற்கையின் அறிகுறிகள் பற்றி பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றில் சில: வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பு, இரவும் பகலும் மாறி மாறி வருவது, மலைகள் மற்றும் கடல்கள், மரங்கள் மற்றும் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பறவைகள், இவை அனைத்தும் அல்லாஹ்வின் ஆற்றலையும் ஞானத்தையும் வெளிப்படுத்தும் அறிகுறிகளாக குர்ஆனில் விவரிக்கப்பட்டுள்ளது. قال الله تعالى في القرآن الكريم وسخر لكم الليل والنهار والشمس والقمر والنجوم مسخرات بأمره إن في ذلك لآيات لقوم يعقلون. சூரா அன்-நஹ்ல் ஆயா 12. அல்லாஹ் கூறுகிறான், இன்னும் அவன் இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்கு வசப்படுத்தினான். மேலும் நட்சத்திரங்களும் அவனுடைய கட்டளையினால் உங்களுக்கு வசப்படுத்தப்பட்டவையாகும். சிந்தித்து புரிகின்ற மக்களுக்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. சூரா அன்-நஹ்ல் ஆயா 12. அல்லாஹ்வின் அடையாளங்களை சிந்திப்பது மற்றும் தன்னை தானே ஆராய்வது அல்லாஹ்வின் இருப்பையும் படைப்பின் ஒவ்வொரு அம்சத்திலும் அவனது ஆற்றலையும் புரிந்து கொள்ள உதவுகிறது.
இயற்கையின் அழகு, மனித உடலின் சிக்கலான தன்மை மற்றும் பிரபஞ்சத்தின் ஒற்றுமை ஆகியவற்றை சிந்திப்பது அல்லாஹ்வின் மீது பிரமிப்பையும் நன்றியையும் ஏற்படுத்தும். அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக நாம் மனிதனை மிக அழகான அமைப்பில் படைத்திருக்கிறோம். சூராத்தின் ஆயா நம்பர் 4. இயற்கையை சிந்திப்பது மன அமைதியை அளிக்கிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது. அல்லாஹ்வின் படைப்பை சிந்திப்பது நம் ஈமானை அதிகரிக்க உதவுகிறது, அவனுடன் தொடர்பை அதிகரிக்கிறது. இஸ்லாம் மனிதர்களை இயற்கையின் ஒரு சிறந்த பகுதியாகவும் அல்லாஹ்வின் படைப்புகளின் பொறுப்பாளர்களாகவும் கருதுகிறது. அல்லாஹ்வின் படைப்புகள் மீதான நமது பொறுப்பு மரங்களை வெட்டாமல் இருப்பது, வளங்களை நிலையான முறையில் பயன்படுத்துவது, விலங்குகள் மற்றும் தாவரங்களிடமிருந்து தேவையற்ற தீங்குகளை தவிர்ப்பது. இயற்கையை பாதுகாப்பது நமது கடமை. அல்லாஹ் கூறுகிறான், பூமியில் இடையூறு செய்யாதீர்கள். சூரா அல் பக்ரா ஆயா 60. பூமியில் விதை முளைப்பதும் மரத்தில் இருந்து காய்ந்த இலை உழுவதும் அல்லாஹ் ஒருவனின் கட்டளையினால் மட்டுமே. அல்லாஹ்வின் அருளுக்கு நன்றி செலுத்தும் அடியானாக இருப்போம். இயற்கையை பாதுகாப்போம். MashaAllah, a big round of applause for our primary stars from the audience. Beauty of nature. Indeed, I think those grade 1 to 5 boys have more wisdom than most of us adults. I saw a few of you looking at the ceiling when they mentioned blessings of Allah. Don't worry, I won't tell the teachers you were checking for Wi-Fi signals.